சோவியத் யூனியனின் லூனா 9 சந்திரனில் முதல் தரையிறக்கம். 1966 ஆண்டு ஜனவரி 31 அன்று சோவியத் யூனியன் லூனா 9 என்ற விண்கலத்தை வெற்றிகரமாக விண்வெளிக்கு ஏவியது. இந்த முயற்சி சந்திரனை நேரடியாக ஆய்வு செய்யும் உலகின் முக்கியமான விண்வெளி முயற்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மனித வரலாற்றில் சந்திர ஆய்வில் இது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. லூனா 9 விண்கலத்தின் முக்கிய இலக்கு சந்திரனின் மேற்பரப்பில் பாதுகாப்பாக தரையிறங்கி அங்கிருந்து தகவல்களை பூமிக்கு திரும்ப அனுப்புவதாகும். இதற்கு முன் பல முயற்சிகள் தோல்வியடைந்திருந்ததால் இந்த இலக்கு மிகுந்த சவாலானதாக இருந்தது. சோவியத் விஞ்ஞானிகள் பல தொழில்நுட்ப சிக்கல்களை தாண்டி இந்த முயற்சியை முன்னெடுத்தனர். இந்த விண்கலம் சந்திர மேற்பரப்பில் மென்மையான தரையிறக்கம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. அதில் சிறப்பு பிரேக் அமைப்புகள் மற்றும் காற்று நிரப்பப்பட்ட பாதுகாப்பு பைகள் பயன்படுத்தப்பட்டன. இதனால் சந்திரனின் கடினமான நிலப்பரப்பை பாதுகாப்பாக தொட முடிந்தது. 1966 பிப்ரவரி 3 அன்று லூனா 9 சந்திரனின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இது சந்திரனில் நடந்த உலகின் முதல் மென்மையான தரையிறக்கமாகும். இந்த வெற்றி சோவியத் யூனியனுக்கு உலகளாவிய அறிவியல் பெருமையை பெற்று தந்தது. தரையிறங்கிய பிறகு லூனா 9 சந்திர மேற்பரப்பின் முதல் தெளிவான புகைப்படங்களை பூமிக்கு திரும்ப அனுப்பியது. இந்த படங்கள் சந்திர மேற்பரப்பு மிக மென்மையான தூசியால் மூடப்பட்டதல்ல என்பதை உறுதிப்படுத்தின. இதனால் எதிர்கால மனித மற்றும் ரோபோ பயணங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. இந்த விண்கலத்தில் பொருத்தப்பட்ட கருவிகள் மூலம் சந்திர மண்ணின் தன்மை மற்றும் மேற்பரப்பு அமைப்பு பற்றிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. சந்திரனில் விண்கலம் மூழ்கி போய்விடுமோ என்ற அச்சம் தவறானது என நிரூபிக்கப்பட்டது. இது சந்திர ஆய்வில் ஒரு முக்கிய அறிவியல் முடிவாக அமைந்தது. லூனா 9 வெற்றி விண்வெளி போட்டியில் சோவியத் யூனியனின் முன்னணியை மீண்டும் உறுதிப்படுத்தியது. இதற்கு முன் முதல் செயற்கைக்கோள் மற்றும் முதல் மனித விண்வெளி பயணம் போன்ற சாதனைகளும் சோவியத் யூனியனின் பெயரில் இருந்தன. இச்சாதனை அமெரிக்காவுக்கும் பெரிய சவாலாக அமைந்தது. இந்த வெற்றியின் விளைவாக பிற சந்திர ஆய்வு திட்டங்களுக்கு உலக நாடுகள் அதிக கவனம் செலுத்தின. அமெரிக்காவின் அப்போலோ திட்டம் உள்ளிட்ட பல முயற்சிகள் வேகமடைந்தன. லூனா 9 வழங்கிய தரவுகள் எதிர்கால திட்டங்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தன. தொழில்நுட்ப ரீதியாகவும் லூனா 9 ஒரு பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. தூர வான்பொருளில் மென்மையான தரையிறங்கும் தொழில்நுட்பம் பின்னர் மார்ஸ் மற்றும் பிற கிரக ஆய்வுகளிலும் பயன்படுத்தப்பட்டது. இது விண்வெளி பொறியியலில் புதிய தரநிலையை உருவாக்கியது. மொத்தத்தில் 1966 ஆண்டு ஏவப்பட்ட லூனா 9 விண்கலம் சந்திர ஆய்வில் ஒரு வரலாற்று சாதனையாக திகழ்கிறது. சந்திரனின் மேற்பரப்பை நேரடியாக ஆய்வு செய்யும் மனித குலத்தின் கனவை இது நிஜமாக்கியது. இந்த சாதனை விண்வெளி அறிவியலின் வளர்ச்சியில் என்றும் நினைவு கூறப்படும் ஒன்றாகும்.